வணக்கம். போன வருஷம் 2 நாடுகளுக்கு நான் போய் வந்தேன். அந்த அனுபவங்கள தான் நான் இப்ப சொல்லப் போறேன். அந்த 2 நாடுமே நம் தமிழர்களுக்கு மிகவும் நெருக்கமான நாடுகள். சிங்கப்பூர், மலேசியா. ஸோ, அந்த 2 நாடுகளுக்கும் நான் போய் வந்த அந்த அனுபவங்களையும், நான் பார்த்து ரசித்த இடங்களையும், அந்த மனிதர்களைப் பற்றியும், அங்குள்ள உணவுகள், என்னென்ன உணவு, அதனுடைய சுவை, அந்த மக்கள் எப்படி, அங்க என்ன கரன்சி, அங்க என்னலாம் வாங்கலாம், இந்த மாரி பல விஷயங்கள நான் இந்த வீடியோல சொல்லலான்னு இருக்கிறேன். வாங்க. நாம இப்ப சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவ பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முழுசும் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா முழுசும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. போன வருஷம் 2023 ஏப்ரல் மாசம் நானும் எங்க அக்கா நிர்மலா அவங்க பேரு 2 பேரும் சிங்கப்பூர் போனோம். சிங்கப்பூர்ல என்னுடைய அக்கா பையன் அவர் பேரு வந்து ராஜேஷ். அவர் அங்க வேலை செய்றாரு ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில. அவர் குடும்பத்தோட தான் அங்க இருந்தாரு. ஸோ அவருடைய வீடு வந்து மலேசியா பார்டர்ல இருந்தது. ஸோ அவர் வீக்லி ஒன்ஸ் சிங்கப்பூர்ல வந்து வேலை செய்துட்டு மலேசியால அவங்க குடும்பத்தோட வீக்கெண்டில் இருப்பார். ஸோ ரொம்ப நாளாக எங்களை கூப்பிட்டு இருந்தார். போன வருஷம் சரி போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நானும் எங்கள் அக்காவும் போனோம். ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் முன்னாடியே போட்டதுனால சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேயே ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஃப்ளைட் கிடச்சிது. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ ஜஸ்ட் 20,000 தான் ஒருத்தருக்கு செலவாச்சு. விசா ப்ராசஸிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ளைட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் குட் டின்னர் நல்லா இருந்தது. ஸோ நைட்டு ஒரு 11:30 ஃப்ளைட், அங்கே லோக்கல் டைம் ஒரு 5:30 மணிக்கு போய் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இறங்கணும். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக மிக அழகான பசுமையான ஒரு ஏர்போர்ட். அங்கே உள்ளேயே பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒவ்வொரு இடமுமே அங்கே நூக் அண்ட் கார்னர் செல்ஃபி பாயிண்ட் தான். ஸோ நீ எங்கே போனாலும் படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளோ அழகான இடங்கள். அதில் முக்கியமாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் ஒன்று இருக்குது, அது பார்க்கலாம். அப்புறம் ஜுவல்னு ஒரு ஃபவுண்டைன், அதை சுற்றி ஒரு கேலரி இருக்கும். அது முழுசுமே அழகழகான செடி கொடி மரங்கள் எல்லாம் இருக்கும், பூக்கள் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடம் அங்கே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு வாக் போயிட்டு நீங்கள் ஒரு 1.5-2 மணி நேரம் கூட நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் அது மாதிரி தான் அந்த ஏர்போர்ட்டில் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப க்ளீனான அழகான ஒரு ஏர்போர்ட், பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட். நான் துபாய் ஏர்போர்ட் போயிருக்கேன், ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனி அந்த ஏர்போர்ட்டும் போயிருக்கேன். எல்லாமே பிரம்மாண்டமான ஏர்போர்ட்ஸ். ஆனால் சிங்கப்பூர் ஏர்போர்ட் மாதிரி ஒரு பசுமையான ஏர்போர்ட் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அழகான அந்த ஏர்போர்ட் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தோம். நம்ம சென்னை ஏர்போர்ட்டும் நமக்கு அப்போ ஞாபகத்துக்கு வருது. மடுவுக்கும் மலைவுக்கும் உள்ள வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப இன்னும் மாறணும். எல்லா விதத்துலேயும் கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு இன்னும் நம்ம ஏர்போர்ட்ஸ்லாம் டெவலப் ஆகணும். ராஜேஷ் எங்களை ரிசீவ் பண்ணார். அவருடைய காரில் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்டோம். நேராக லிட்டில் இந்தியா போனோம். அங்கே கோமலாஸில் ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு முஸ்தஃபா பக்கத்துலேயே இருந்தது, முஸ்தஃபா போயிட்டோம். முஸ்தஃபாவில் போய் அவர் ராஜேஷ் அவங்க அம்மாவுக்கு சில நகைகள்லாம் வாங்கினார். நானும் அங்கே போய் பார்த்ததில் அந்த டிசைன்ஸ், அந்த ரேட், அங்கே வந்து ஜிஎஸ்டி கிடையாதுங்க. ஸோ டேக்ஸ் ஃப்ரீ ஃபார் தி டூரிஸ்ட். ரெண்டாவது வந்து சில நகைகளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது, சில நகைகளுக்கு இருக்குது, சில நகைகளுக்கு இன்னும் அதிகம். ஸோ செய்கூலி சேதாரம் இல்லாத அந்த நகையை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் ஒரு பிரேஸ்லெட் எடுத்தேன், ஒரு 18 கிராம் பிரேஸ்லெட். அதுக்கு எனக்கு டேக்ஸும் இல்லை, செய்கூலி சேதாரமும் இல்லை. இன்ஃபேக்ட் நல்லா தான் இருந்தது அந்த டிசைன். ஸோ அதை நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ பேலன்ஸ் ஷூ ஒன்று வாங்கினாங்க. அதுக்கப்புறம் புறப்பட்டு நேராக அவருடைய ரூமுக்கு போனோம். ரூமில் போய் ரெஸ்ட்டு. இன்னொன்று நான் சொல்லணும், இந்த முஸ்தஃபா வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். செருப்புலேருந்து
ஜுவல் வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் அங்கே வாங்க முடியும். எல்லாமே வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும். வெளியில் சின்ன சின்ன ஷாப்ஸில் வாங்குறதோட விலையும் ரொம்ப குறைவான விலை தான். ஸோ நம்பி அங்கே வாங்கலாம். அதுக்கப்புறம் அவர் ரூமில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அவருடைய மலேசியா வீட்டுக்கு புறப்பட்டோம். அவர் வீடு இருந்தது ஜோர் பாரு அப்படின்ட்டு. அது வந்து நம்ம சிங்கப்பூர் மலேசியா பார்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour ஜேர்னி தான் காரில். ரொம்ப கிட்ட. அதனால தான் அவர் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறாரு. ஸோ நாங்கள் கிளம்பி காரில் அந்த இடத்துக்கு போகிறோம். நடுவில் வந்து சிங்கப்பூருடைய எக்ஸிட் பாயிண்ட் இருந்தது. ஒரு கிலோமீட்டருக்கெல்லாம் மலேசியனுடைய என்ட்ரி பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க வீடை போய் அடைந்தோம். அது வந்து ஒரு மல்டி ஸ்டோரி, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். இவங்களது வந்து 15வது ஃப்ளோரில் இவங்களுடைய வீடு. நல்லா டபுள் பெட்ரூம் வசதியான ஒரு வீடு. அவங்க வீட்டில் போய் அப்பாடின்னு போய் படுத்தாச்சு. ஸோ நல்ல ஒரு தூக்கம். அப்புறம் காலையில் எழுந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு மார்க்கெட் போனோம். மீன் சிக்கன்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பெரிய மார்க்கெட். மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான மீன்கள்லாம் அங்கே இருந்தது. நம்ம ஊர் மீன்களும் சங்கரா, வஞ்சரம், இந்த மாதிரி நெத்திலி எல்லாமும் இருந்தது. அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மீன்களும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது. அப்புறம் பழங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பழங்கள், கீரைகள், காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சிலது தான் இருந்தது. மற்றபடி நிறைய வித்தியாசமான பழங்கள், காய்கறிகள்லாம் நான் அங்கே பார்த்தேன். மதியம் தடபுடலான விருந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கபாப், மட்டன் பிரியாணி எல்லாம். ஸோ இவ்வளவோ இருந்தால் நம்ம கொஞ்சம் டெம்ப்ட் தானே ஆகும். ஸோ அதனால் நானும் அவரும் ஒரு பியர் கூலாக வித் சிக்கன் 65 அண்ட் வஞ்சரம் ஃப்ரை பிரமாதமாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் அன்னைக்கு. ஏன்னா மறுநாள் காலையில் நாங்கள் ஒரு 6 நாள் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலே கிளம்பணும் அப்படின்றது தான் பிளான். ஃபுல்லாக மலேசியா ஃபுல்லாக சுற்றுற மாதிரி கார்லேயே. அதனால் நாளையிலேருந்து எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு பயத்தில் நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட்டு. அப்புறம் தூங்கி எழுந்து காலையில் காரில் கிளம்பிட்டோம். நான், எங்கள் அக்கா, அவருடைய மனைவி, 2 அழகான அவருடைய பையன்கள். ஸோ ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது கோலாலம்பூரை அடைகிறதுக்கு, மலேசியாவுடைய கேபிட்டல் கோலாலம்பூர். ஸோ வழி நெடுகிலும் பாம் ட்ரீஸ். ஏன்னா அவங்க தான் வந்து பாம் ஆயில் உலகத்திலேயே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் வழி நெடுகிலும் பாம் ட்ரீஸ் தான். அதுக்கப்புறம் எவ்ரி ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்குங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், காஃபி ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து பசிச்சதுனாலோ இல்லை வந்து ரெஸ்ட் ரூம் போனோம்னாலோ ரொம்ப வசதியாக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது வழி நெடுகிலும். ஒரு வழியாக கோலாலம்பூர் போய் சேர்ந்தோம். போன உடனே பசி. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதாவது அங்கே ஹோட்டலில் எப்படின்னா எல்லா வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கொடுப்பாங்க. என்னென்ன எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும் ப்ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பே பண்ணணும். ஸோ இது வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஸோ தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் மீல் வெரைட்டிஸ். நமக்கு என்ன இஷ்டமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ வந்து நமக்கு வந்து சாம்பார், சாதம், சாம்பார், ரசம் பிடிக்காதவங்க ரசம் வாங்க தேவையில்ல, வேணா தயிர் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பொரியல் வாங்கிக்கலாம். கூட்டு பிடிக்காதவங்க கூட்டு வாங்க தேவையில்ல. அது மாதிரி சிக்கன், ஃபிஷ், மட்டன், எக் எல்லாமே இருக்கும். எது வேணுமோ அது மாதிரி எல்லாமே வச்சு அதுக்கேற்ற ஒரு பில் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த மாதிரி எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டோம்.
சாப்பாடு அந்த அரிசி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. டேஸ்ட்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. ஆனா இருந்த பசிக்கு நல்லா மூக்கு முட்ட சாப்பிட்டுட்டு, நேரா நாங்க புக் பண்ணி வச்சிருந்த ஒரு அபார்ட்மெண்ட். அங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பெட்ரோனாஸ் டவர்ஸ், அதான் அந்த ட்வின் டவர்ஸ் இருக்கு இல்லையா? மலேசியால நெறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. பில்லா, அஜித் நடிச்ச பில்லாலலாம் வந்து நெறைய அந்த பேக்ட்ராப்ல தான் கதை நகரும். ஸோ அந்த இடத்துக்கு போனோம். இரவு ஒரு 7 மணி அளவுல. இந்த இடத்துல கோலாலம்பூருடைய டிராஃபிக்க பத்தி சொல்லியே ஆவணும். பயங்கர டிராஃபிக், பயங்கர நெருக்கடி. நேரோ ரோட்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸு, ரொம்ப டால் பில்டிங்ஸு. கூகுள் மேப்பே குழம்பிடுதுங்க. அந்த அளவுக்கு அதாவது பிரான்ச் பிரான்ச்சா அ பிரிட்ஜஸ் பிரியுது. ஸோ, இப்போ நம்ம வந்து நேரா போறோம்னா, ரைட் எடுக்க சொல்லுது. அந்த ரைட்டு ஒண்ணு எடுக்கிறோம்னா, அத ஒட்டியே ஒரு 2, 3 ரைட்டு போகுது. ஸோ, சின்ன சின்னதா போகுது. அதுல எந்த ரைட் எடுக்க சொல்லுதுன்னே தெரியல. அது கூகுள் வந்து டைமிங் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆக மாட்டுது. அதனால நாங்க ரூம்ல இருந்து பெட்ரோனாஸ் டவர்ஸ் போறதுக்கே கஷ்டப்பட்டோம். வழிய தவற விட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம். இத்தனைக்கும் அவரு இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவையோ, 2 தடவ போயிருக்காரு. இருந்தாலும் கரெக்ட்டா போக முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் ரோட்ஸ், பிரிட்ஜஸ், நெறைய பிரிட்ஜ் பிரான்ச்சா பிரியுது. ஸோ, அதில எந்த ரோடு நம்ம எடுக்கணும் அப்டின்னுட்டு தெரிய மாட்டுது. ஸோ, நீங்க என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, கோலாலம்பூர்ல சுத்தணும்னா, நீங்க ரூம்ல இருந்து ஒரு டாக்ஸி போட்டுக்கிட்டு போறது ரொம்ப நல்லது. அடுத்தது பெட்ரோனாஸ் டவர்ஸ். ரொம்ப அழகான ஒரு டவர். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாப்பிங் மால்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ், நெறைய இருக்கு அதுக்குள்ள. வெளி அழகும் அழகா இருக்கு. அங்க வந்து ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டன் வித் அழகழகான டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபவுண்டன் ஷோ ஒரு நாளைக்கு அந்த இரவுல ஒரு 2 தடவையோ, 3 தடவையோ நடக்குது. அத மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகான ஒரு ஷோ அது. திங்கட்கிழமை விடிய காலையில கிளம்புன நாங்க, கோலாலம்பூர் வந்து சேர்ந்தோம். கோலாலம்பூர்ல கொஞ்ச நேரம் அபார்ட்மெண்ட் எடுத்து, ரெஸ்ட் எடுத்துட்டு, பெட்ரோனாஸ் டவர்ஸ் பார்த்துட்டு, ரிட்டர்ன் வந்து ரூம் சேர்றதுக்கே இரவு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ, திங்கட்கிழமை முடிஞ்சிடுச்சு. மறுநாள் செவ்வாய்க்கிழமை எங்கெல்லாம் போனோன்றத நான் என்னுடைய அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ, அடுத்தடுத்த வீடியோல பல நல்ல நல்ல இடங்கள பத்தி நான் சொல்லப் போறேன். பல சுவாரஸ்யமான அனுபவங்கள பத்தியும் சொல்லப் போறேன். ஸோ, மிஸ் பண்ணாம என்னுடைய எல்லா வீடியோக்களையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.